பொதுவாய் ஆண்டவரை விசுவாசிக்கணும். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஓ பாவத்தை இயேசு மன்னிச்சார் அப்படின்னு விசுவாசிக்கிறையா? மறுபடியும் உனக்காக வருவார்னு விசுவாசிக்கிறையா? நீ ஆண்டவருக்காக வாழ்வாயா? இது எங்க வச்சு கேட்கிறது? இடுப்பளவு தண்ணியில வச்சு, தண்ணிக்கு முன்பதாகவும் கூடி இருக்கிற சபைக்கு முன்பதாகவும் இது ஒரு சத்திய பிரமாணம். கேட்கிற ஊழியக்கார, சபை, பரிசுத்த ஆவியானவர், தேவன், இதெல்லாம் சாட்சி. இந்த விசுவாசம் நம்ம இருதயத்தில் இருக்குதான்னு அடிக்கடி செக் பண்ணணும். ஆனா நம்ம எல்லாருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார், என் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவரே எனக்கு இதை செய்து உண்மையே எதுக்கு விசுவாசிக்கிறேன்? நாம விசுவாசிக்கிறது போல பிசாசு விசுவாசிக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசும் அவரை விசுவாசித்து நடுங்குகின்றன. எதுக்கு சர்ச்சுக்கு வர? என் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படணும். இந்த உலகத்துல நான் சமாதானமா வாழணும். பிரச்சனை இல்லாத நபர் யாரு? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் குழப்பம் இருக்கு, எல்லாருக்கும் வியாதி இருக்கு, எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்றவங்களுக்கு இருக்கு, ரட்சிக்கப்படாதன்னு சொல்றவங்களுக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் அவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானம் எப்படி வருது? நான் அவரை விசுவாசிக்கிறதுனால வருது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அவர்தான் என் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர்தான் என்னை உயிர்ப்பிக்கிறவர், அவர்தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். இந்த அடிப்படையான விசுவாசம் ஒரு நாள் நம்மளை விட்டு மாறக்கூடாது.